பொன்னியின் செல்வன். இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா? காலையிலேருந்து தேடிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட உணவு கிடைக்கல. இப்போல்லாம் இந்த ஊர் ரொம்ப சுத்தமாயிடுச்சு. அட, வீடுங்களில் போய் சாப்பிட்றது எதுனா சாப்பிடலாம் பார்த்தா அதையும் மூடி மூடி வச்சுக்கிறாங்க. சுட சுட போட்டு சாப்பிட்றாங்க, உடனே உடனே கழுவி வச்சிடுறாங்க. இப்படியே இருந்தால் நான் எப்படி பிழைக்கிறது? எங்கள் இனமே பிழைக்க முடியலையே. குப்பையை கூட கவரில் போட்டு கட்டி கட்டி போடுறாங்க. எப்படி சாப்பிட்றது? நான் காலையிலேருந்து இன்னும் ஒன்றுமே சாப்பிடல, பசிக்குது அப்படின்னு அந்த ஆண்ணி பறந்து தான் உணவை தேடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போதான் மாமரத்தில் ஒரு அணில் சாப்பிட்டு பாதியாக கீழே விழுந்திருந்த அந்த மாம்பழத்தை பார்த்துச்சு. அப்பாடா அப்படின்னு சந்தோஷமாக அந்த மாம்பழத்தை போய் சாப்பிட்டுச்சு. சாப்பிட்ட தீவிரத்தில் தன்னுடைய ரெக்கை நனையிறத கவனிக்கல. சாப்பிட்டு முடிஞ்சு பறக்கலான்னு முயற்சி பண்ணப்போ ரெக்கைங்க ஈரமானதை பார்த்துச்சு. ஒரு வழியாக உதிரி கிதிரி அந்த இடத்துலேருந்து பறந்து போய் தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி போச்சு. அவரோட மனைவிக்கு இது தலைப்பிரசவம். அவள் முட்டையிட்டுட்டு இன்னைக்கும் நாளைக்கும் பிரிஞ்சு அந்த முட்டையிலேருந்து வரப்போகிற தான் குழந்தைகளை ஆவலாக பார்த்துட்டு இருந்தா. எப்படியாவது அவளை சம்மதிக்க வச்சு சீக்கிரமாக சாப்பிட அனுப்பணும். இந்த மாம்பழம் இருக்கும்போதே அவள் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு பறந்து தன்னுடைய இருப்பிடத்துக்கு போச்சு. அந்த அரச மரத்தில் தான் அந்த ஈயும் அதோட மனைவியும் வசிக்கிறாங்க. அந்த அரச மரத்தில் 2 மாடுங்களை கட்டி போட்டு வச்சுருக்காங்க, பசு மாடும் எரும மாடும். ஏதோ அது அங்கே இருக்கிறனால தான் இவங்களுக்கும் அங்கே திருப்தியாக வசிக்க முடியுது. அந்த அரச மரத்தில் இவங்கள மாதிரி இன்னும் சில ஈக்களை வசிக்கிறாங்க. இது அந்த ஈயோட மனைவிக்கு தலைப்பிரசவம். அதனால அவ ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறா. அம்மா, சீக்கிரம் போ, அந்த மாம்பழ மரம் இருக்கு இல்லையா, அந்த குப்பை தொட்டி பக்கத்தில், அதில் ஏதோ ஒரு அணில் சாப்பிட்டு பாதியாக விழுந்திருக்குது ஒரு மாம்பழம். சீக்கிரம் போய் சாப்பிடு, ரொம்பவே டேஸ்டாக இருக்குது. பார்த்து சாப்பிடும்போது ரெக்க நினையாமல் பார்த்துக்கோ என்ன அப்படின்னு மனைவி கிட்ட சொன்ன அந்த ஆண்ணியோட வார்த்தைகளை கேட்ட அந்த பெண்ணி, இல்லைங்க, குழந்தைங்க எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, நான் அதை பார்க்கணும். உங்களுக்கே தெரியும் இல்லையா, இதான் முதல் முறை நம்ம பார்க்க போகிறது. வாங்க வாங்க, நீங்களும் உட்காந்துக்கங்க அப்படின்னு கணவரை கூப்பிட்டுச்சு. இல்லைம்மா, நீ சாப்பிட்றதே இல்லை இப்போல்லாம், போ போ, சீக்கிரம் சாப்பிட்டு வா அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டைங்க பக்கத்தில் போய் உட்காந்து கவனமாக தன்னுடைய முட்டைகளை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. பெண் ஈயும் மாம்பழத்தை சாப்பிட இப்போ போச்சு. ஆணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மெதுவாக அந்த ஓடுங்க அசையிறத பார்த்துச்சு. அச்சோ, என் மனைவி இப்போ இல்லையே, இந்த நேரம் பார்த்து முட்டை ஓடுகள் பிரியும் போல இருக்குதே அப்படி நினைக்கும் போதே அந்த பெண்ணியும் சாப்பிட்டு வந்துருச்சு. என்னங்க என்னங்க, அங்கே பாருங்களேன், அந்த முட்டை எப்படி வீரல் விடுது. என்னங்க, அவன் உங்களை மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு முட்டையோடு பிரிஞ்சு வந்த அந்த ஈக்குட்டியை பார்த்து அந்த பெண் ஈ தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லுச்சு. என்னங்க, எல்லா முட்டையோட பிரியுதுங்க, ஒன்று ஒன்றா வெளியே வருது பாருங்களேன், என்ன அழகா இருக்கு நம்ம குழந்தைங்க அப்படின்னு ரொம்பவே ரசிச்சுது. இப்படி அந்த ஈக்கள் 2 பேரும் மாத்திரம் இல்லை, இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டமாக அவங்க குடும்பம் பெருகிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா அவங்க இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த ஆண்ணிக்கு ஒரு தகவல் வந்துச்சு. பக்கத்து தெருவுலலாம் கார்ப்பரேஷன்லேருந்து வந்து மருந்து அடிக்கிறதாவும் அதில் நிறைய பேர் மூச்சு முட்டி இறந்ததாகவும் கேள்விப்பட்டுச்சு. அநேகமாக இன்னைக்காவது நாளைக்காவது தான் இருக்கிற அந்த தெருவுலையும் மருந்து அடிக்க போகிறதா சொல்லிச்சு அதோட நண்பனான ஈ. இதை கேட்ட அந்த ஆணி ரொம்பவே கவலையாயிடுச்சு. தான் மனைவி கிட்ட இதை சொல்லி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அப்படி ஏதாவது வரமறிந்தா எவ்வளோ கூடுமான வரைக்கும் இந்த மரத்தோட துவாரத்தில் உள்ளுக்கு நம்ம எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. பதிலுக்கு மனைவி, ஏங்க, அதையும் மீறி அந்த வாசனை வந்துட்டா நம்ம எப்படிங்க பிழைக்க முடியும்? கடவுளே, கடவுள் தாங்க நம்மளை காப்பாற்றணும். குழந்தைங்கெல்லாம் துரு துருன்னு இருக்குதுங்க, எப்படி பிடிச்சி வைக்க போறேன்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே கவலைப்பட்டது. அந்த ஆணியை கவனிக்கும் போது தான் அந்த தெரு முனையில் அந்த மருந்து அடிக்கிறவர் முதுகில் அந்த மருந்து இதை மாட்டிக்கிட்டு அப்படியே மருந்து அடிச்சுக்கிட்டே வந்தார். ஏய் ஏய், உள்ளே போ, குழந்தைங்களை கூட்டிட்டு சீக்கிரமா உள்ளே போ, அங்கே வராரு பாரு அவர் முனையில், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சமாக தன் தலையை எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு.
மனைவி, என்னங்க நீங்களும் உள்ள வாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. ஆன்னிக்கு மனசு ஃபுல்லா உண்மையிலேயே பயம்தான். அட கடவுளே! இப்பதான் சந்தோஷமா தங்களோட குடும்ப வாழ்க்கைய நடத்துறோம். இப்ப இப்படி ஒரு ஆபத்தா? கடவுளே! எங்களுக்கு எப்படியாவது உயிர் பிச்சை போடுங்களேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டே அந்த மருந்து அடிக்கிறவன பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இறுக்கமா கண்ண மூடிக்கிச்சு. தான் மனைவியும் பிள்ளைங்களையும் உள்ள அனுப்பிச்சிட்டு கொஞ்சமா தான் தலைய மட்டும் எட்டி பார்த்துக்கிட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. அதால கண்ணை திறந்து மருந்தடிக்கிறவர் மருந்தடிக்க வரப்போறத பார்க்கறதுக்கு முடியல. மனசு ஃபுல்லா மரண பயம். கடவுளே கடவுளே, எப்படியாச்சும் எங்க உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டே அந்த மருந்தடிக்கிறவன் வரத பார்த்துச்சு. அப்பதான் எங்க இருந்தோ ஒரு குரல் கேட்டுச்சு. யாருப்பா அது? மாடுங்க கிட்ட போய் மருந்தடிக்கிற? அந்த பக்கம் போப்பா அப்படின்னு. அதை கேட்ட உடனே அந்த கார்பரேஷன்காரன், ஆ, ரோட்லலாம் இப்படி மாடு கட்டி போடக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லி இருக்குது, மீறி இப்படி கட்டி போட்டு இருக்கிறது, இதனால தான் கொசுலாம் ரொம்ப அதிகமா வருது, வியாதி வருது, அப்புறம் பாரு ஏதாவது குறை சொல்லிட்டு அலையிறது அப்படின்னு திட்டிக்கிட்டே அவன் அந்த மாடுங்களை தாண்டி அங்க மருந்து அடிக்காம அந்த குப்பை தொட்டி கிட்ட போயிட்டான். ஒரு வழியா அவங்க இருக்கிற இடத்துக்கிட்ட மருந்து அடிக்கல. அம்மா, மருந்து அடிக்கல, அவன் அந்த பக்கம் போயிட்டான், வெளியே வந்து பாரேன் அப்படின்னு தான் மனைவி கிட்ட சந்தோஷமா அந்த ஆண்டி சொல்லுச்சு. ஆமா, அவங்க உயிர் அன்னைக்கு பொழுது நல்லபடியா பாதுகாக்கப்பட்டுருச்சு. என்னங்க? ஆமாங்க, ஒரு ஈயோட விண்ணப்பத்தையே ஆண்டவர் கேட்டு அதுங்களோட உயிரை அதுங்களுக்கு கிருபையா காப்பாத்திட்டார். ஆமாங்க, வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? யாத்ராகமம் 14:13. பயப்படாதீருங்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆமாங்க, எந்தெந்த காரியத்துலலாம் நீங்க பயத்தோடு இருக்கிறீங்களோ, ஐயோ அந்த கடன்காரன் வருவானே, கடவுளே இப்படி ஒரு உடம்பு முடியாம போயிடுச்சே, நான் இந்த பிரச்சனையை எப்படி தாண்டி போவேன், இப்படி ஏகப்பட்ட பயத்தோடு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, கடவுள் நிச்சயமா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போறார். God bless you all.